தங்கா போனா மாப்பிள்ளை யார் என்று கேட்டீங்களா? அப்படியே பார்க்கணும் கேட்டீங்களா? ஆனா எந்த வெறும் மாப்பிள்ளை நீ எந்த யார் மாப்பிள்ள? மாப்பிள்ள அவன் பொண்ணூரு மட்டும் சேர்ந்த இவர் 90 பத்து சேர்ந்த இந்த தோண்ட கிழவனுக்கு என்ன கட்டி கொடுக்க போறேன்னு சொல்றியா அண்ணா? இப்படியாப்பட்ட ஒரு வயதானவரை கொண்டு வந்து அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வயசாகி போச்சு. ஏன்னா நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்தோம், ஒரு தட்டுல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல இருந்தோம், ஒரு தாய் வகுத்துல பிறந்தோம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் என்னன்னா அவரை கட்டிக்கிறத விட நீ என்ன கட்டிக்கண்ணா கட்டிக்கிறேன். நாச்சாரிப்பேட்டு மேடு நாட்டார் பூரா ஒன்னா சேர்த்து வாங்கிட்டு வந்த வாங்க 48 நாளா விட்டு 10,000 இன்னைக்கு ஏன்னா அவர் வயதாகி விட்டது. அவரை பார்த்தாலும் வருகிறது, கை காலெல்லாம் நடுக்கிறது, வாயால எச்சு வருது. ஒரு வயசானவர் அவர் வந்து இந்த மாதிரி எப்படி நடுக்கிறது பாரு, கையை கால் தானே நடுக்கிறது. என்ன ஆட்ட ஆட்டுறாரு அவனுக்கு, கையை கால் தானே நடுக்கிறது, வேற ஏதாவது நடுக்கிறதா தெரியலண்ணா. என்ன சொல்றேன்னா அவர் ஏந்துச்சு நடக்க சொல்லு. அவர் தோண்ட கால மாப்பிள்ளை அவர் காலம் பூரா தோண்டு போய் இப்படி 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 நடக்கிறாரு. இவர் அண்ணா அவருக்கு வாத காலு இந்த கிழமை திருப்பி கொடுக்கறோம்னு சொல்றது நல்லதான் அண்ணா. பாக்குறவங்களாம் நினைப்பாங்க இப்பேர் வந்தா மாப்பிள்ளையா, இப்பேர் வந்த அழகு வந்தா பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. உங்க இஷ்டம் போல அந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்றீங்க, அப்படியே இருக்கட்டும். ஏண்டி செடி எல்லாம் ஏன் மாத காலம் இருந்தா உங்களை மேல அவர் நல்லா நடந்தா கட்டிக்கிறோம்.
இது தலைலாம் கேட்டுக்கலாம் மாப்பிளைய கட்டிக்கிறாங்க நல்லா நடக்கிறாரு கட்டிக்கிறோம் இல்ல இப்ப எவன் உங்களுக்கு அந்த மாப்பிளைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க வேணாம் உங்களை விட்டுருங்க இப்ப வேணும்னு சொன்னா அந்த மாப்பிளை உங்களுக்கு கட்டி தராங்க கட்டி நீ வந்ததால எனக்கு ரொம்ப சரி கேக்கா இதோட தங்கை சம்பளமா இது ரெண்டுமா ஆமா கல்யாணம் வச்சுக்கலாமா கல்யாணம் வைக்கலாம் நான் என்ன சொல்றேன் என்ன நடக்கட்டும்ல தங்க விஷயம் நடக்கும் ஓய் நடக்க நடக்குமா நடக்கடினாக்கா பாருங்க இது நடக்கூட தப்பு கோயில் கும்பிடி சும்மா ஆடாது என்னடா அது ரெண்டை கொண்டாந்து ஒண்ணு ஆனை மாதிரி ஒண்ணு பூனை மாதிரி ரெண்டு நம்ம தலையில கட்டாதுன்னு நினைச்சேன் ரெண்டு பொண்ணு கொடுக்குறான்னு நினைச்சேன் கம்சா கஞ்சு பூப்பா கஞ்சு பூப்பா பூப்பத்தி யாரு பூல் பத்தி யாரு ஒரு ரெண்டு தங்கச்சி நடந்தா எப்படி திரும்ப நடந்தா அது தெரியுமா அவ கோலாக்காளி இவளுக்கு காலி போன இவளுக்கு சூத்து குண்டு அதுக்கு என்ன அதனால கோலாக்காளி குண்டு கொண்டவனை காகாதப்ப சத்தியமா சொல்றேன் இவள் ரெண்டு பேரு நானு தாலி கட்டணா 8 நாள்ல சேர்த்துடுவான் என்ன சொல்றீங்க நான் சொல்லி உண்மையா போயால மட்டும் பாரு அவளை கோல காலு இவளுக்கு குண்டு இருக்கு கொண்டவனை தூக்கிடுவா நான் சேர்த்துடுவேன் நீ எப்படி சாப்பிடலாம் இந்த மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சாமா அத கருவ கும்பகோணத்து தண்ணியா கொஞ்சம் தண்ணியா அது போல கதையா இது டெஸ்ட் பண்றாரு நம்ம மாட்டாங்க ஏண்டி வந்த பொண்ணு இங்கன்ற கதை அந்த கதை இருக்கு சரி எங்களுக்கு சம்மதம் அதுக்கு என்ன நான் வரதாச்சு கொடுப்பேன் நம்ம நாட்டுல பெரிய புளியா தோப்பா இருக்குது ஒரு புளியா மழை கொடு நான் வந்து ரூம் எனக்கு அதிகமான ஆசைப்பட மாட்டேன் வயசான காலமா வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறேன் கேட்கறது மட்டும் ரிஸ்ட் போட்டுக்கு அதிகமா கேட்க மாட்டேன் ஜாமா ஒரு 1001 ஜாமா ஒரு 1001 வெள்ளியில ஒரு 3 கிலோ தங்கத்துல ஒரு 5 கிலோ அப்புறம் யாமா ஓகா வண்டி இவன் இருக்கிறதே ஏன் வீட்டுல இருக்கிறான் உனக்கு ஏமா பார்க்க வேண்டிய வேணும் 3 சக்கர வண்டி வேணும் ஒரு காமிச்சா போகும்போது கல்யாணம்னா ஆயில் வந்துட்டாரு
அண்ணா நான் தான் போட்டுருக்காரு போய் வாங்கி வாங்கிடுறேன். அண்ணா எனக்கு அஞ்சே நாளே ஊர்வலமா கல்யாணம் ஆனை மேல ஊர்வலம் 8 நாளே கல்யாணம் எங்க யானை மேல ஊர்வலம் அவளை யானை மேல ஏத்தின்னு எங்க ஒட்டகத்து மேல ஏத்தி நாங்க ஊர்வலம் வரணும். சாப்பாடு பண்டிகை பிரியாணி போடுவீங்க. அதாவது வந்து நீங்க உங்களோட விருப்ப பிரகாரம் செய்கிறேன். இந்த கல்யாணம் பண்ணுங்க. ஏன் திருவண்ணாமலை ஈசமுள்ள நொட்டோ ஆத்துக்காரி நல்லா இருக்கானா? நல்லா இருக்காங்க. சின்ன வயசுல நோட்டு ஓட்டாளா கல்யாணம் ஐயா வீட்டுல காரியம் தெரிஞ்சுதான் நான் வந்துருக்கோம். காரியம் இன்னைக்கு கல்யாணம் தாலி எடுத்து வரணும். தாலி யாருக்கு வாங்கணும்? தாலி யாருக்கு வாங்கணும்? நேரம் பாரு இவன் அவனை பாக்குறான், அவன் இவனை பாக்குறான், உட்காந்துருக்கலாம் ஆட்டம் பாக்குறான். ஓ ரிஷப கொட்டாக்கி போட்டான் கையில் தாங்கலன்னு மீனம் தண்ணியில் இறங்கி வெளியே இருந்தா கருவாடா போடுவோம். கடகம் பாதாளம் போட்டான் வெளியே இருந்தா காய்ச்சிரும். கயிறு முன்னா கை தாண்டா ஐயா. 2 3 நாள் சிங்கம் காட்டுக்கு போட்டான். ஊர்ல இருந்தா டுமாயால சுடுவான்னு நேர காலம் பாடுறானாக்கா சிங்கம் நல்ல நேரம். இப்ப காலை 6 7:30 ராவு காலம். நல்ல நேரம். கல்யாணம் வைக்கலாமா? மந்திரத்தை சொல்லு. எங்கடியா நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பொண்ணு. நாங்க 2 பேரும் தான் பொண்ணு. என்ன அழகா இருக்கிறான் அப்படியா? என்ன அவன் காலம் ஆடுதலை என்ன காலம் ஆடுதா மந்திரம் சொல்ல எடுத்துருவான் பயிராத்த மந்திரத்தை வச்சு பேசாத. கல்புரத்தை கொண்டு கல்புரத்தை எடுத்தா கலப்பு வார்த்தை எடுத்தா கல்யாண காட்சி ஐயா கல்யாண காட்சிங்க அத்துக்காரி பாடி வாங்கிக்கோ. தோழி பண்ணி போய்யா ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொன்னாங்களே என் கூட வரியா? மந்திரத்தை சொல்றாங்க. ஏப்பா கல்புரம் குளத்துல கல்புரம் எடுத்தா ஓம் சுக்லாபரதரம் தஞ்சிகாரம் தவர்பதம் பிரஜன்மதனம் பூகாரம் வந்தா சாரா உட பூளு கூட இல்லையா? உதயாபாரம் கல்யாணத்துல தட்டுல இல்லையா சாமிட்டா கல்புரம் இல்ல கல்புரம் மட்டும் மந்திரம் நேரம் பட சொல்ல முடியாது. போறோம்ண்ணா சும்மா சொல்றாவு போதே நான் போறோம். காதல் வைக்க கேட்டா ஏன் 1 மாதம் போறேன் 50 ரூபா அப்புறம் கடைசியில கேட்குவான். இன்னும் கூட சின்னதாட்டு தம்பி இந்த மாதிரி சாக கொடுக்குற வைக்கோ கடையில இருந்த கல்பனை எடுத்தாங்க எடுத்தா பூ வாங்கிக்கோ.
பூ வாங்கி ஆத்துக்காரி உண்டாங்க சம்பள சட்டை தேங்காயோட மண்டபத்தில் இல்ல தேங்காய் விடுற எம்பி சுக்கலாமிரதனம் சசி வரணும் சதுர்பதம் பிரஜனவனம் சசி வரணும் சசி வரணும் சசி வரணும் ஐயோ அடிக்காதீங்க அந்த பிராணத்தை வாங்குற சசி ராவகாலம் நெருங்குதுரா அந்த தெரியுமா தெரியாது உங்களை அந்த என் காலம் முடிச்சிட மாட்டிருக்கு சுக்கலாமிரதனம் சசி வரணும் சதுர்பதம் பிரஜனவனம் ஆஹா ஓஹா மோத்தா உம்மா என்ன ஓத்தா ஒம்மாங்க ஏக மாதா பலப்பிதா ஏக மாதா பலப்பிதா சஞ்சீவனம் தாலியங்கம்மா கருமாளே தாலி விடுறா பிராணத்தை வாங்காரா பிராணத்தை வாங்காரா அம்சா பிராணத்தை வாங்காத ஐரா அடிக்காதா நீ நாய் சுண்ணியா போடுவேன் பணம் தெரிஞ்சுதான் அவன் கல்யாணத்துக்கு வந்துருக்க மாட்டான் அவனோட தம்பி நான் போட்டுக்கிறேன் காசு எடுத்து போய் நான் என்ன சொல்றேன் நாட்டார்பேட்டை மேடுல மழையில எக்கச்சக்கமா கூட்டம் வந்திருக்கான் நிறைய வருஷம் வந்திருக்கு ஆமா அதனால முத வசதியாவருக்கும் தேவகிரி ரோகிணி கல்யாணம் ஆமா அதிகமா வேணாம் காலு கும்பிட்ட காசு ஆளுக்கு 5100 ரூபாய் நீ காலிலே விட வேணாம் உங்க காலில் ஊத்து போறான் ஐயருக்கே தட்சிணம் இல்லை நான் எப்படி கொடுக்குறது ஏன்னா மணி அண்ணா ஐயருக்கு தட்சிணம் இங்க வெறுந்தா மனமா கிடக்குது எங்க வைக்கிறீங்க அங்க வச்ச ஐயருக்கு அதை என்ன ஆகுது ஆத்துக்காரி அடிப்பாளா காசு மானாசாமி நான் கூட மூந்து ஐயா உங்க காலில் 300 ரூபா வச்சாங்க போனுங்க தரிசனம் 300 ரூபாயா 300 ஐயா 300 அது பொண்ணு மாப்பிளைக்கு 3 பேருக்கும் நல்ல மாதிரியாக திருமணமானது நீ போய் நல்ல மாதிரியா சாப்பிட்டு நீ வீட்டுக்கு போ. நமக்கு சாந்தி முகூர்த்தம் 2 பேருக்கு வச்சுடலாம் யாருடா மனசு வாங்கி காட்டுறான் நீ காட்டுறதுக்கு அவன் இருக்கு வாயில என்ன வச்சிருப்பாது ஆகாட்டு அல்ல ஆகாட்டு எனக்கு கடைசியா எதுக்கா கொஞ்சம் வாயில போடுறேன் பிராணத்தை வாங்குற தேவடியா போய் அம்மா நேராவது அண்ணா நல்ல மாதிரியாக திருமணம் நடந்தேறி விட்டது. அதனால் இப்ப எங்களுடைய ஆசை என்னவென்றால் நண்பான வேடிக்கை பார்க்க வேண்டும். அதனால் போக வேண்டும். ஆனால் அனைவருமாக ஒன்றாக செல்ல வேண்டும். அப்படியே